இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் கடல், வழி, தென்றல், புயல் இது எல்லாமே காற்றினுடைய மறுபெயர்கள். கடல் என்பது மாறுபட்ட ஒன்று, அதாவது பொருந்தாத ஒன்று. இனி 27வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன், இதுதான் சரியானது. அவன் கவிஞன் அல்லர் அப்படின்னு வராது, ஏன்னா இது பன்மைக்கு சொல்லக்கூடியது தான் அல்லர். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியானது. இனி 28வது கேள்வியை பார்க்கலாம். உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விவேக சிந்தாமணி. ஆன்சர் விவேக சிந்தாமணி. இனி 29வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். வினைச்சொல்லின் அடையாளம் என்ன? வினைச்சொல்லின் அடையாளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, காலம் காட்டும். ஆன்சர் காலம் காட்டும். இனி 30வது கேள்வி, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமறைக்காடு. ஆன்சர் திருமறைக்காடு. இனி 31வது கேள்வி, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சங்கரதாஸ் சுவாமிகள். ஆன்சர் சங்கரதாஸ் சுவாமிகள். இனி 32வது கேள்வி, காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் என்ன? கா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரம் தாங்கும் கோல். பாரம் தாங்கும் கோல். இனி 33வது கேள்வி, ஞான பச்சிலை என்று போற்றப்படும் மூலிகை எது? ஞான பச்சிலை என்று போற்றப்படும் மூலிகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தூதுவளை. ஆன்சர் தூதுவளை. இனி 34வது கேள்வி, தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களுள் ஒருவர்? தீசோ வேணுகோபாலன் எந்த காலத்து புது கவிஞர்களுள் ஒருவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுத்துக்கால. ஆன்சர் எழுத்து. 35வது கேள்வி, தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒலிக்கப்படும் எழுத்து எது? தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒலிக்கப்படும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குற்றியலுகரம். ஆன்சர் குற்றியலுகரம். 36வது கேள்வி, உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈழத்து பூதன் தேவனார். ஈழத்து பூதன் தேவனார். 37வது கேள்வி, முதலில் தோன்றிய சிறுகதை எது? முதலில் தோன்றிய சிறுகதை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மங்கையர்க்கரசியின் காதல். மங்கையர்க்கரசியின் காதல். இனி 38வது கேள்வி, வழிதொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடும் மன்னன் யார்? வழிதொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரிகாலன். ஆன்சர் கரிகாலன். 39வது கேள்வி, பொருந்தாத தொடரை கண்டறி. பொருந்தாத தொடரை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் பி, அஞ்சாமை துஞ்சாமை. அஞ்சாமை துஞ்சாமை. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஒருத்தார் பொறுத்தார், அறிவுடையார் அறிலார், வையார் வைப்பர் இது எல்லாமே எதிர்ச்சொற்கள். ஆப்ஷன் பி தான் பொருந்தாத தொடர். 40வது கேள்வி, பெருமாள் திருமொழியில் காதல் நோயாளன் போன்றவர் யார்? பெருமாள் திருமொழியில் காதல் நோயாளன் போன்றவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ குலசேகர ஆழ்வார். ஆன்சர் குலசேகர ஆழ்வார். இனி 41வது கேள்வி. கால் மாத்திரையாக ஒலிக்கப்படும் எழுத்து எது? கால் மாத்திரையாக ஒலிக்கப்படும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஆயுத குறுக்கம் மற்றும் மகர குறுக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி. இனி 42வது கேள்வி. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறி. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி ஊசல். ஆன்சர் ஊசல். ஊசல் என்றால் ஊஞ்சல் என்று பொருள். இது பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது எல்லாமே ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள். இனி 43வது கேள்வி. பொன்னியின் செல்வன் என்ற புதினத்தை எழுதியது யார்? பொன்னியின் செல்வன் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி. ஆன்சர் கிருஷ்ணமூர்த்தி. 44வது கேள்வி. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் யார்? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பரணர். ஆன்சர் பரணர். 45வது கேள்வி. தமிழ் மொழியின் மிக பழைய எழுத்து எது? தமிழ் மொழியின் மிக பழமையான எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வட்டெழுத்து. ஆன்சர் வட்டெழுத்து. 46வது கேள்வி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மணக்குடவர். ஆன்சர் மணக்குடவர். 47வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பின்வரும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொல் எது? பின்வரும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொல் எது? ஆன்சர் மடு. ஆன்சர் மடு. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். மார்பு, வரகு, மாசு இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள். 48வது கேள்வியை பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வரும் அணி எது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் உவமை அணி. ஆப்ஷன் பி உவமை அணி. போல எனும் உவம உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமை அணி ஆகும். இனி 49வது கேள்வி. பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிக. ஆன்சர் திருவிக என்கின்ற திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை ஆகிய நூல்களை தமிழ் தென்றல் திருவிகா எழுதியுள்ளார். இனி 50வது கேள்வி நம்ம பார்க்கலாம். நான்கறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு. நான்கறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி நண்டு மற்றும் தும்பி. நண்டு மற்றும் தும்பி. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.